கேரளாவில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக கேரளாவில் அமைந்துள்ள காங்கிரஸ் அரசாங்கம் ஆபரேஷன் தூஃபான் என்ற சிறப்பு குழுவை அமைத்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டறிந்து வந்தனர். அந்த வகையில் திருச்சூர் மாவட்டம் குன்னகுளம் அருகே உள்ள அடுப்புட்டி பகுதியைச் சேர்ந்த பினிஷ் என்பவரை காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர். காரணம், இவர் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கிலும் மதுவிலக்கு காவல்துறை அதிகாரியை கத்தியை காட்டி மிரட்டிய வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவரை கண்காணித்து வந்த காவல்துறையினருக்கு இவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பேரில் காவல்துறையினரின் பினிஷின் வீட்டிற்கு சென்று கஞ்சா இருக்கிறதா என வீட்டை முழுவதும் ஆய்வு செய்தனர். முழுமையாக சோதித்தும் கஞ்சா பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் காவல்துறையினருக்கு கிடைத்த உறுதியான தகவலின் அடிப்படையில் பினிஷிடம் வீட்டிலேயே விசாரணை நடத்தினர். காவல்துறையினர் கேட்ட கேள்விகளுக்கு தன்னிடம் கஞ்சா பொருள் இல்லை என பினிஷ் கூறிக்கொண்டிருந்த போது வீட்டில் திடீரென குக்கர் விசில் அடித்தது. அதனால் வீடு முழுவதும் கஞ்சா வாசனை பரவியது. இதனையடுத்து சமையலறைக்கு சென்ற காவல்துறையினர் குக்கரில் இருந்த நீராவியை முழுவதுமாக வெளியேற்றிய பின் அதை பரிசோதித்தனர். அதில் குக்கருக்குள் அரிசியுடன் சேர்த்து நெகிழி பொட்டலம் தென்பட்டது. அதை பிரித்து பார்த்த காவல்துறையினர் அதில் சுமார் 400 கிராம் கஞ்சா இருந்ததை கண்டறிந்தனர். இதுகுறித்து பினிஷிடம் காவல்துறையினர் விசாரணை செய்தபோது காவல்துறையினர் வருவதை சுதாரித்த பின் பதற்றத்தில் எங்கு மறைப்பது என்று தெரியாமல் அரிசி வேக வைக்கும் போது அந்த கஞ்சா பொட்டலத்தையும் குக்கருக்குள் போட்டுவிட்டதாக அப்பாவியாக தெரிவித்தார் பினிஷ். அதனைத் தொடர்ந்து பினிஷை காவல்துறையினர் கைது செய்தனர். அரை கிலோவுக்கும் கீழ் கஞ்சா பிடிக்கப்பட்டதால் சட்ட நடவடிக்கைகளுக்கு பின் பினிஷ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். காவல்துறையினரை கண்டதும் கஞ்சாவை குக்கரில் சாதத்துடன் வேக வைத்த இளைஞரின் செயலும் குக்கர் விசிலடித்ததால் அவர் மாட்டிக்கொண்டதும் சினிமா காமெடியை மிஞ்சும் விதமாய் அமைந்துள்ளது.